ஜீவகாருண்யம் மனிதனுக்கு மிக மிக அவசியமான ஒரு நல் குணமாகும். எண்ணற்ற ஞானிகள் ஜீவகாருண்யத்தை போதித்தே உயர்நிலை அடைந்தார்கள். உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று ராமலிங்க அடிகளார் மொழிகிறார். உயிர்கள் மீது நமக்கு இரக்கம் வேண்டும். இவ்வாறெல்லாம் நாம் மனிதர்களிடம் போதித்தால் மனிதர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். என்ன கேள்வி கேட்கிறார்கள்? தாவரங்களுக்கும் உயிர் இருக்கிறதே, நாம் குடிக்கும் நீரிலும் சுவாசிக்கும் காற்றிலும் எண்ணற்ற உயிர்கள் இருக்கிறதே என்று வினா எழுப்புவார்கள். பிறகு நாம் எப்படி உயிர் வாழ வேண்டும், எப்படி நாம் உயிர் வாழ முடியும், உயிர் வாழ வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் உண்ணலாம் என்கிறார்கள். நாம் என்ன சொல்ல விரும்புவது என்னவென்றால், ஒரு உயிரை கொல்லும்போது அந்த உயிர் துடிதுடித்து வதைப்படுகிறது என்ற ஒரு கருத்தை தான் சொல்ல விளைகிறோம். அந்த வதைத்தல் என்பது உணவுக்காக நிகழும்போது அந்த உணவு நமக்கு ஏற்புடையதாக இருக்க முடியாது. ஒரு உயிர் துடிதுடித்து அப்படியே இரத்தம் வருது, அது துடிதுடித்து அலறி விழுந்து இறந்து விடுகிறது. அதனுடைய ஊனை நாம் எந்த வகையில் சுவைக்க முடியும், அந்த ஊனை நாம் எவ்வாறு சுவைத்து உண்ண முடியும் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த அளவு ஒரு கருணை இல்லாத ஒரு மனிதர்களெல்லாம் மனிதர்களா என்று ஜீவகாருண்யத்தை போதிக்கக்கூடிய அனைவரும் சொல்கிறார்கள். மனிதன் ஈவு இரக்கமற்ற ஒரு மனிதனாக இருந்துவிடக்கூடாது. தாவரங்களை பறித்து உண்ணும்போது மேற்சொன்ன வன்முறை என்பது நமக்கு கண்கூடாக இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு வன்முறை என்பதே அதில் இல்லை. தாவரங்களுக்கு உயிர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல விரும்பலை. தாவரங்களுக்கு உயிர் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான கருத்தை சொல்ல விரும்பலை. எல்லோருமே தாவரங்களுக்கு உயிர் இருப்பதை உணர்த்தி இருக்கிறார்கள். நாசியால் சுவாசிக்கக்கூடிய தன்மையுள்ள உயிர்களை கொன்று திங்கும்போது வதைத்தல், அந்த வன்முறை, அது அதற்கு எதிரான ஒரு குணத்தையும் காமிக்குது. நமக்கே தெரியுது. ஒரு உயிரை வெட்டும் போது அது துடிதுடித்து வேண்டாம் என்று தப்பித்து செல்ல எவ்வளவோ வழிகளில் முயற்சி செய்கிறது. அவ்வாறு முயற்சி செய்யும்போது நமக்கு மறைமுகமாக ஒரு கருத்தை அது சொல்ல விரும்புகிறது. நான் உயிர் வாழ விரும்புகிறேன் என்ற ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறது. எந்த ஒரு ஆடாவது, எந்த ஒரு கோழியாவது, எந்த ஒரு மாடாவது என்னை வெட்டுங்கள், உங்களுக்காகத்தான் நான் இருக்கிறேன் என்று தலையை நீட்டுமா? நீட்டாது. நான் வலுக்கட்டாயமாக பிடிச்சி கொண்டு வந்து இழுத்து நம்ம வெட்டிடுறோம். அது துடித்து இறந்து விடுகிறது. இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்த்துட்டு தான் இருக்கோம். நமக்கு தாவரங்களுக்கு உயிர் இருக்கிறது, அதை உன்றால் கொலையாகாதா அப்படின்லாம் சொல்லி நம்ம கேட்குறோம். புலால் உணவு உண்பவர்கள் தான் அந்த கேள்வியை கேட்குறாங்க. ஆனால் இப்போ நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் தொகையை பார்க்கும்போது ஒரு % பேர் தான் நான்வெஜிடேரியன் சாப்பிடாதவங்க, மற்ற எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்றவங்க. ப்ராக்டிக்கலாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு உயிர் கொலை செய்வதை நாம் என்ன செய்ய வேண்டும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்னொரு கேள்வி இருக்குது. நமக்கு அப்போ உலகத்தில் உள்ள எல்லாருமே தாவர உணவு சாப்பிட ஆரம்பித்தா நமக்கு தாவர உணவே பற்றாக்குறையாயிரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை பற்றியே பிரச்சனை இல்லை. தாவர உணவை மனிதனால் விரைவாக உற்பத்தி செய்யக்கூடிய அளவு அறிவு நுட்பம் மனிதனிடம் இருக்கின்றது. ஒவ்வொரு வீட்டிலையும் மாடித்தோட்டம் போட்டே நமக்கு தேவையானதை செய்து கொள்ளக்கூடிய அறிவும் ஆற்றலும் மனிதனுக்கு இயல்பாகவே இருக்கிறது. இன்னொரு பக்கத்துலையும் சிலர் சொல்லுவாங்க, அப்படி நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா எல்லா உயிரினங்களும் பெருகிறோம், ஆடுகள் பெருகிறோம், அது பெருகிறோம், அதை பற்றி நமக்கு அவ்வளவே பட வேண்டாம். இந்த பிரபஞ்சம் எது பெருக வேண்டும், எது பெருகக்கூடாது என்பதை அது கணக்கு வைத்திருக்கிறது. அது செய்யும். அது ஒரு உயிரினம் இந்த பூமிக்கு தேவையில்லை என்றால் அது ஆட்டோமேட்டிக்காகவே அதனுடைய இனத்தை இந்த பூமியிலிருந்து எடுத்துவிடும். டைனோசர் என்ற ஒரு இனமெல்லாம் வாழ்ந்ததை நமக்கு நல்லா தெரியும். அந்த டைனோசர் என்ற இனம் ஏன் இன்றைக்கு இல்லை? இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் அதால் சர்வைவல் பண்ணி வாழ முடியாது என்ற காரணத்தினால் இயற்கையாகவே அந்த இனம் குறைந்து விட்டது. அதே போல தான் அது இயற்கை என்ன செய்யும்? பார்த்து கொள்ளும். நாம் உடனடியாக இந்த புலால் உணவு சாப்பிட்றதுனால நமக்கு எதுவும் குறைஞ்சிடவும் செய்யாது, கூடிடவும் செய்ய போகிறதில்ல. நம்ம புலன்களுடைய கட்டுப்பாய்ப்போம். அந்த டேஸ்ட்டு நமக்கு பார்க்குறோம். நாக்கு என்ற புலன் அந்த சுவைக்கு அடிமையாக இருக்கிறது. அந்த புலால் சுவைத்து அடிமையாகி இருக்கிறது. அதனால் மீண்டும் மீண்டும் சாப்பிட வேண்டும் என்ற உந்துதல் வருகிறது. அப்போ புலன்கள் கட்டுப்பாட்டில் நாம் இருக்கிறோமே தவிர நம்முடைய கட்டுப்பாட்டில் புலன்கள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சரியான புரிதலும் அந்த புரிதலை வளர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் இருந்ததுன்னா மற்ற உயிர்களினுடைய உணர்வுகளையும் மற்ற உயிர்களினுடைய தேவைகளையும்
அதன் வாழ்வியல் முறைகளையும் நாம் புரிந்து அதோடு இசைந்து வாழக்கூடிய ஒரு தன்மையில் மட்டும்தான் வாழக்கூடிய மனிதன் மட்டும்தான் மனிதன் என்று அழைக்கப்படுவான். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால், நம்ம கையில் ஒரு புண்ணு பட்டுட்டு ஒரு சிராய்ப்பு வந்துருச்சு. அந்த சிராய்ப்பை நம்ம என்ன சொல்வோம்? அதை புண் என்று நம்ம சொல்வோம். வள்ளுவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? இந்த புலால் உணவை உண்பவர்களை பார்த்து புண்ணை புசிப்பவர்கள் என்று அவருடைய பாடல்லையே பதிவு செய்திருக்கிறார். நம்ம இந்த இப்போ சொல்கிற கருத்து யாருடைய மனசையும் புண்படுத்தக்கூடிய கருத்து அல்ல. யாருக்கும் இது ஆதரவாகவும் பேசலை, எதிராகவும் பேசலை. இதில் நான் சொல்லக்கூடிய கருத்துக்களில் எண்ணற்ற முரண்பாடுகளும் எதிர்கருத்துகளும் உங்களுக்கு இருக்கலாம். அது உங்களுடைய சொந்த கருத்து, இது என்னுடைய சொந்த கருத்து, அவ்வளோதான். எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடு இறந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அது என்ன சொல்லணும்னா இறைச்சி கறின்னு சொல்லிடுறோம். ஒரு மனிதன் இறந்தால் என்ன சொல்கிறோம்? அதை பிணம் என்று சொல்கிறோம். அப்போது வள்ளுவர் அந்த புலால் மறுத்தல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை பிணம் தின்பவர்கள்ங்கிறார், பிணத்தை புசிப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஒரு உயிர் இறந்துட்டுனா அதில் என்ன அர்த்தம்? அது பிணம், பாடி, டெட் பாடி தானே. அப்போ அந்த டெட் பாடியை சாப்பிட்றத அவர் என்ன சொல்கிறாருன்னா பிணத்தை உண்பவர்கள் என்று வள்ளுவர் சொல்கிறார். இது நான் சொன்னேன்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட கோவப்படவே வேண்டாம். வள்ளுவர் புலால் மறுத்தல் என்ற அதிகாரத்தில் இந்த 10 பாடல்களில் மிக சிறப்பாக அந்த புலால் மறுத்தல் என்ற கருத்தினை தெளிவாக சொல்கிறார். அவர் நிறைய பாடல்கள் சொல்கிறார். ஒரு பாடலில் அழகாக சொல்கிறாரு, பகை கொண்டார் நெஞ்சம் போல் நன்றாகாது ஒன்றன் உடல் சுவை கொண்டார் மனம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் சொல்கிறார். நமக்கு பகை கொண்டவர்களுடைய நெஞ்சம் எப்போதுமே பரபரப்பாக இருக்கிறது போல புலால் உணவு உண்பவர்களுடைய மனமானது எப்பொழுதும் பரபரப்பு தன்மையிலேயே இருக்கும் என்ற ஒரு கருத்தை வள்ளுவர் பதிவு செய்கிறார். ஆகவே மனிதனுக்கு உகந்த உணவு, இயற்கையாக மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய உணவு என்பது தாவர உணவுகளே. தாவர உணவை உண்பவர்கள் உண்மையிலேயே அறிவு கூர்மையும் நல்ல சிந்தனையாற்றல் தன்மையும் அவர்கள் மற்றவர்கள் மேல், உயிர்கள் மேல் இரக்கம் உள்ளவர்களாகவும் இயல்பாகவே மாற முடியும். இதில் நான் சொல்வதில் எதிர்ப்பத கருத்துகளும் இருக்கத்தான் செய்கின்றது. நன்றி, வணக்கம்.